மதிக்கும் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிலே ஒருவருமான நம்முடைய கழக கொள்கை உறுப்பு செயலாளர் எங்களுடைய ஆர்வியர் அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, இளம் பேச்சாளர் இதய பிரவி அவர்களே, அன்பு தம்பி முன்னதாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இளம் பேச்சாளர் இதய பிறவி தம்பி பிரசாந்த் அவர்களே, இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கேட்காமலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்கள் சென்று சேர்கிறதே எப்படி? முன்னால் பேசிய தம்பி சொன்னார், எனக்கு காலை உணவு திட்டம் மனதிற்கு பிடித்த திட்டம் என்று. இதய பிறவி பிரசாந்த் அவர்கள் இளம் பேச்சாளர் சிறப்புரையாற்றுவார்கள். ஒரு உற்சாகமான கையை தட்டுங்க. அமைச்சர் வந்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் வீட்டு பிள்ளை. அமைச்சர் வர்ற வரைக்கும் பேசுவேன், அதனால் ஒரு உற்சாகமான கையை தட்டுங்க. உங்கள் வீட்டு பையன், உங்களில் ஒருத்தன், பக்கத்து ஊருக்காரன், ஒத்தக்கடைக்காரன், அதனால் ஒரு உற்சாகமான கையை தட்டினா தான் எனக்கு பேச்சு வரும். இன்னும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்தி எதிர்ப்பு போருக்காக மேலூரில் ஒரு கண்டன பொதுக்கூட்டம். இளைஞர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி சார்பாக இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மேலூர் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் பெரியார் வழி பிள்ளைகளே என்றால் கூட அண்ணாவை போல போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது நம் கொள்கைகளே. கலைஞரை போல் நிற்காமல் ஓடு, வெற்றி தேடி வரும். கலைஞரை போல் நிற்காமல் ஓடு, வெற்றி தேடி வரும். இந்த வரியை கவனிங்க. நான் ஆரிய நல்ல திராவிடன் என்போம், புடிச்சா புடிடா. நான் ஆரிய நல்ல நான் திராவிடன் என்போம், புடிச்சா புடிடா. அடுத்ததா மேலூர். இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மேல நாடு, நடுவி நாடுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 263 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக இருக்கிற ஊர் இந்த மேலூர். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தொன்மை மிகுந்த ஒரு ஊரில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அன்பு அண்ணன், திராவிட சூரியன், கிழக்கில் என்றும் உதிக்கும் ஒரே சூரியன் திருமூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். அடுத்ததா இந்தி பகிர்வு. இந்த இடத்துல இந்தி திணிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதே மேலூரில் இளைஞரணியைச் சேர்ந்த திரு ஜெகஜீவன் ராம் என்ற 1987 ஒரு நபர் உயிரிழந்திருக்காரு. அவர் நம்ம கழக உடன்பிறப்பு. இதே மேலூர் வாசலில் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு உயிர் நீத்தார். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு ஊர் மேலூர். நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த மனுஷன் இறக்கும்போது கிட்டத்தட்ட 6 மாத குழந்தை, கை குழந்தையை விட்டுட்டு அந்த மனுஷன் இறந்தார். இந்த நேரத்தில் அவரை மனசில் வச்சுக்கிட்டு என்னோடய உரையை துறக்கிறேன். நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் ப்ரிப்பேர் பண்ணதை எனக்கு பேச வராது. என் மனசில் தோன்றதை பேசுகிறேன். இந்தி திணிப்பு. இங்கே இந்தி வேணுமா இல்லை மற்ற மொழிகள் வேணுமான்னு பார்த்தா நம்ம என்றைக்குமே இந்தியை எதுக்கலை, இந்தி திணிப்பை தான் எதுக்குறோம். ஏன் இந்தி திணிப்பை எதுக்கணும் அப்படின்னா, ஐயா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த பையன். கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த பையன். தமிழ் வழியில் படித்த பையன் இன்றைக்கி இந்தியை ஏற்காமல் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா இதுக்கான காலச்சூழலை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் ஒரு மாபெரும் அரசாங்கம். இப்பேற்பட்ட அரசாங்கத்தின் மூலியமாக இன்றைக்கி மக்கள் பணி செய்கிற திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கீழ் இயங்குகிற திராவிட மாடல் அரசு இன்னமும் மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளாம் ஏன் இந்தியை எதுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது பொது ஆலோசனை மற்றும் மதிப்பீட்டு மன்றம் நடத்திய ஆய்வில் சமீபமாக கிட்டத்தட்ட 250 மொழி அழிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியை வலிஞ்சு மற்ற மாநிலங்களில் திணிச்சிருக்காங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 250 மொழியே இன்றைக்கி அடையாளம் காணாமல் போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்தியை மொத்தமாக எதுக்குறோம். அதுவும் இன்றைக்கும் பாரத ஹிந்து சபா, அந்த பாரத இந்தி சபாவில் கிட்டத்தட்ட 2018
இந்தி படித்தவங்க, இந்தி தேர்வு எழுதினவங்க மட்டும் தமிழ்நாட்டில் 5.80 லட்சம், அதாவது 5,80,000 பேர் இது வரைக்கும் இங்கே இந்தியை படித்து எழுதியிருக்காங்க. அப்போ இந்தி மொழிக்கு நாம் என்றைக்குமே எதிரி இல்லை, ஆனால் இந்தி திணிப்புக்கு நம்ம எதிரி. ஏன்னா எனக்கான சுதந்திரம்ன்றது நான் என்ன சட்டை போடணும், நான் என்ன ஃபேண்ட்டு போடணுன்றதை நான் தான் தீர்மானிக்கணும், நீ தீர்மானிக்கக்கூடாது. அப்பேற்பட்ட சூழலை வகுத்த ஒன்றிய அரசை கண்டிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அது கண்டன பொதுக்கூட்டம். இந்தியாவிலே வேறு எந்த இயக்கமும் பண்ணலை. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே குரல் கொடுக்குற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 1971 திமுகவோட மாணவர் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டோட தலைமையாக இருக்கிற திரு எல் கணேசன் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தி போருக்கு தயாராகுங்க, இந்த இந்தி போருக்காக உங்கள் உயிரை கூட நீங்கள் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன், ஐயா நான் இந்தி போருக்காக வரேன், என் உயிர் தியாகம் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட தலைவர் வேறு யாரும் இல்லை, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு இளைஞன் தான் அன்னைக்கு போர்க்கொடி தூக்குனார். அன்னைக்கு அவர் போர்க்கொடி தூக்குனனால தான் இன்றைக்கி ஒன்றிய அரசை ஓட விட்டுற ஒரே முதலமைச்சர்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். நம்ம மேலூர் தொகுதி எப்பேற்பட்ட தொகுதி அப்படின்னா, ரொம்ப தொன்மை வாய்ந்த மக்கள் இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க. அதாவது கலப்பை தொழிலுக்கு மேலூர் தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி. இப்பகுதி மக்கள் விவசாயத்துக்கும் பேர் போன ஒரு மக்கள். அதுவும் சிங்கம்மா கோயில் இருக்கட்டும், இன்றைக்கும் 58 நாடு ஒருங்கிணைச்சு ஒரு திருவிழா நடத்துகிற நம்ம வெள்ளலூர் நாட்டில் இருக்கிற ஏலகாத்தம்மன் கோயிலாக இருக்கட்டும், இங்கே மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஒரே ஊர் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தான். ஏன் அப்படின்னா இங்கே தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் அனைத்தவர்களும் சகோதரத்துவத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுவும் இதே மேலூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி டங்ஷனோட எதிர்ப்புக்காக அந்த ஆலை வரக்கூடாது, இங்கே சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு ஒரே நேரத்தில் இங்கே குரல் போட்ட ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அது நம்ம அமைச்சர் மட்டும்தான். உண்மையிலே கிராம சபை கூட்டம் வந்த கண்டிப்பாக டங்ஷன் சுரங்கம் இங்கே அமைக்கப்படாது அப்படின்னு ஒரு போர்க்கொடி தூக்குன ஒரு அமைச்சர்னால் அது நம்ம அமைச்சர் தான். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஷன் சுரங்கம் அரிட்டாப்பட்டியில் அமைக்கப்படாது என்று சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே ஒரு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதை விடவா ஒரு பெருமை வேணும்? நம்ம பகுதி இன்றைக்கி சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி தான். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே. திருப்பரங்குன்றம் கோயிலில் அது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஆனால் இதே அரிட்டாப்பட்டி மலைக்கு அந்த பிஜேபி காரனோ இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகியோ போராடலை, இதே திமுக காரன் தான் வீதியில் நின்று போகிறான். இதே திமுக காரன் தான் வீதியில் நின்று போகிறானா. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே குரல் கொடுக்குற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வரலாற்றில் இன்றைக்கு இருக்கிற நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள். ஏன்னா இந்தி எதிர்ப்புக்காக எத்தனையோ தியாகிகள் மொழிப்போருக்காக உயிர் நீத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தியாகிகளோட நினைவாக இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதனால் கொஞ்சம் நெஞ்சை நிமித்திட்டு மாறு தட்டியே உட்காருங்க. ஏன் அப்படின்னா தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட 112 காலமாக போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எனது அருமை தாய்மார்களே, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. இனி வர்ற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற செயல்பாடுகளும் திட்டங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்குள்ள பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியான முறைப்பாடுகளை சொல்கிறேன். அடுத்து இந்த மேலூர் பகுதியில் கிட்டத்தட்ட எண்ணற்ற தாய்மார்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தினமும் அன்றாடமாக தன்னோட பிழைப்புவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு ஒரு வரியை கட்டிட்டு தான் நம்ம பொருள் வாங்குகிறோம். உண்மைதானே? எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இன்றைக்கி ஒரு ஷாம்போ, சோப்போ, வீட்டில் மளிகை சாமானோ, காய்கறியோ என்ன வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்கு உரிய பணத்தை கொடுத்து அதுக்கான வரியை கட்டிட்டு தான் நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம். அப்பேற்பட்ட சூழலில் நம்ம கொடுக்குற ஒரு வரிக்கு ஒன்றிய அரசு நமக்கு பதிலாக கொடுக்குற வரியோட தொகை எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறோம் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற வரியோட பைசா வெறும் 29 பைசா மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதே பீகாருக்கு கிட்டத்தட்ட 7 ரூபா வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட ₹1.74 ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியான்றது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்கான நாடு, ஒரு துணைக்கண்டம்.
அப்பேற்பட்ட சூழலில் தமிழ்நாடை மட்டும் நீ வஞ்சிக்கிற அப்படின்னா உனக்கு தமிழர்கள் மீதும் தமிழ்நாடு மீதும் என்ன கோபம்? ஏன்னா இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு திறம்புமிக்க திராணிமிக்க தலைவர் ஆளுகிற கோவமா, இல்லை எங்கள் மக்கள் மீது உனக்கு கோவமா, இல்லை வடநாட்டுக்காரன் வந்து கும்பமேளாவில் போய் அங்கே கோமியத்தை குடிச்சிக்கிட்டு குண்டி தண்ணி வச்சு ஆட்டிகிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி ஒன்று செய்யாமல் இங்கே சகோதரத்துவமாக இளைஞர்களா சாதி மத பேதமற்று இங்கே ஒரே கூட்டமைப்பாக வாழ்கிறமே இந்த கோவமான்ற கேள்வி என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய தாக்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நான் வந்து ஒத்தக்கடை அரசு பள்ளியில் ஒரு 6வது படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, பசங்களாம் சேர்ந்து மேலே விழுந்து விழுந்து எந்திரிப்போம், விளையாடுவோம்ல பள்ளியில். அப்படி மேலே விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது என் மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 பசங்க சேர்ந்து விழுந்துடுறாங்க. நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தட்டுறாங்க, என்னால் எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியலைன்னா என்னன்னு தெரியல, பேச்சு மூச்சு இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இதே திமுக ஆட்சியில் தான் ஒத்தக்கடையில் கொண்டு வந்தாங்க. அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு என்னை கொண்டு போய் பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியலை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. இதே ஜிஹெச்சுக்கு கொண்டு போகும்போது என்னோடய உடம்பை முழுசாக சோதிக்கிறாங்க. சோதிக்கும்போது எனக்கு இருதய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இருதய பாதிப்பில் வால்வில் பிளட்டு லீக்கேஜாக இருக்குது, பிளட்டு வந்து உங்களுக்கு வெளியேறுது அப்படின்னு சொல்லி ஒரு இருதய பிரச்சனையே தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மாதிரியான சூழலில் எங்கள் அம்மா சாதாரண காய்கறி கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா நமது தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர் என்னும் ஒரு வேலை பார்த்தார். மக்கள் நல பணியாளர் என்ற ஒரு வேலையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்போ மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கும்போது எனக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த சூழலில் வீட்டில் ரொம்ப வறுமை, அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் வந்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 12வது படிக்கும்போது கீழே விழுந்துடுறேன். கீழே விழுகும்போது உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் திமுக ஆட்சி தான் நடக்குது. திமுக ஆட்சி நடக்கும்போது உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் தொகை தேவைப்படுது. 2 லட்ச ரூபா தொகையை ஒரு சாதாரண தினக்கூலியாக இருக்கிற ஒரு காய்கறி கடையில் இருக்கிற அம்மாவும் ஒரு மக்கள் நல பணியாளராக வந்து ஊராட்சியில் ஒரு வேலை பார்க்குற அப்பாவால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியலை. ரொம்ப இக்கட்டான சூழலில் நான் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறேன். நான் படுத்துன்றது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி சூழலில் ரத்தம் தேவைப்படுது. நாளைக்கு ஆப்ரேஷன், இன்றைக்கி ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் தேவைப்படும் போது யாருமே எனக்கு ரத்தம் கொடுக்க அன்றைக்கி வரலை. அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து மாட்டுத்தாவணிக்கு மீனாட்சி மிஷன்லேருந்து அப்படியே பொடி நடையாக நடந்து மாட்டுத்தாவணிக்கு போகும்போது கண்களில் கண்ணீரோடு போகிறாரு. என் பிள்ளைக்கு காலையில் ஆப்ரேஷனே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அதுவும் வந்து நிறையா ஃபண்டுக்காக எழுதி போட்டிருக்காரு, எந்த ஃபண்டும் வரலை. நிறையா சொந்தக்காரங்கிட்ட போய் கையேந்துறாரு, எந்த காசும் கிடைக்கல. இவ்வளோ ஏன் எங்கள் அம்மாவோட தாலி குண்டுமணியை கூட அடகு வச்சு ஒரு 25,000 ரூபாய் மட்டும் கட்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை விட்டுறாங்க. காலையில் காசை கட்டினா தான் ஆப்ரேஷனு. ஆனால் எங்கள் அப்பா கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு எழுதி போட்டிருந்தாரு. சொந்தக்காரன் அத்தனை பேருமே என்னை கைவிட்டான். உண்மையை சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மா வந்து கடவுளை நம்பி இருந்தாங்க, எங்கள் அப்பா கழகத்தை நம்பி இருந்தார். அந்த கடவுளும் என்னை கைவிடலை, இந்த கழகமும் என்னை கைவிடலை. அன்று கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலியமாக எனக்கு தொகை உடனே கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் ரத்தம் கொடுக்கக்கூட ஆள் இல்லை. அன்றைய சூழலில் எங்கள் அப்பா பொடி நடையாக நள்ளிரவு 2 மணிக்கு மாட்டுத்தாவணி நடந்து போகும்போது அங்கே இருந்த ஒரு சில திருநங்கை தோழர்கள் எங்கள் அப்பாவோட கண்ணீரை பார்த்துட்டு, இந்தாயா என் பிள்ளைக்கு எம்பிட்டு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கியான்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் ரத்தத்தை கொடுக்கணும்னு அறிவிப்பை கொடுத்தவர் கலைஞர். திருநங்கைன்ற ஒரு பேரை அறிவித்தவர் கலைஞர், அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் கலைஞர். அப்பேற்பட்ட சூழலில் கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டம் இல்லைன்னா எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இன்று உங்கள் முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு சூழலை அமைச்சு கொடுத்த இந்த இயக்கத்துக்கு எனது உயிர் உள்ள வரை நான் பேசிக்கொண்டு இருப்பேன்றதை இந்த இடத்துல விளக்கமாக சொல்லிடுறேன். அடுத்து நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து நகையை வந்து அடகு வச்சிங்க அப்படின்னா முதலெல்லாம் வந்து இந்த வருஷம் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். ஒருவேளை உங்களால் திருப்ப முடியலை அப்படின்னா நீங்கள் வெறும் வட்டி தொகையை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகிற வங்கிகளில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நகையை திருப்பணும், அதுவும் முழு தொகையை கட்டி திருப்பணுன்ற ஒரு அதிகாரத்து வர்க்கத்தை செலுத்துகிறாங்க. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு பணத்துக்கு நீங்கள் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டிட்டு திருப்பியே ஆகணும். நீங்கள் வந்து வேறு மாத்தாளுக்கு வச்சோ இல்லை வெறும் வட்டி தொகையை மட்டும் கட்டி மறு அடவு பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து
வஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழலில் பேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னா, வேறு வழியே இல்லை. எங்கள் ஊர்லலாம் ஒரு அம்மாச்சி, அது ரொம்ப கஷ்டப்படுற பொம்பளை, ரொம்ப பாவம். அது ஒரு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு கொண்டு போய் பேங்க்கில் நகையை வச்சுச்சு. வச்ச தொகை கிட்டத்தட்ட 1,15,000 வட்டியோடு சேர்த்து 1,25,000. அந்த 1,25,000 திருப்ப முடியாமல் அந்த பொம்பளையை அந்த பேங்க் ஆஃபீஸரும் அந்த அப்ரைசரும் அந்த நகை மதிப்பீட்டாளரும் போய் வட்டிக்கு போய் பணம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதாவது வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தப்படுத்தின சூழலை உருவாக்கின ஒரு அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு. மக்கள் நல்வழியில் இருக்கணும்னு செயல்படுத்தினாங்க. ஆனால் வட்டிக்கு வாங்க சொல்லி நம்மளை நிர்பந்திக்கிற அரசு தான் ஒன்றிய அரசு. இதை நீங்கள் உள் வாங்கிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இன்னமும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நமது ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகிற எத்தனையோ கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் கைகூலிகளுக்கும் இதுவரை எத்தனையோ லட்சம் கோடியை தள்ளுபடி செஞ்சுருக்க அரசு ஒன்றிய அரசு. ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்குற அரசு திராவிட மாடல் அரசு. அதுவும் சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மாடல் அரசாங்கம் செய்த சாதனைகளும் திட்டங்களும் எண்ணற்ற இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் காலை உணவு திட்டம். அதாவது இதே மதுரை நெல்லுப்பேட்டையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்பேற்பட்ட தலைவரின் கீழ் இயங்குகிற ஆட்சி இந்த ஆட்சி. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்க பசியாக இருக்கிற சூழலில் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் தலைவர் ஆட்சி வந்துச்சு. இன்றைக்கி இறப்பையில் எந்த ஒரு பிள்ளைக்கும் பசி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கும் எண்ணற்ற குழந்தைகள் தலைவர் அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிள்ளையோட பசியை போக்குறானோ அவன் தான் உண்மையான அப்பன். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவன், தானை தலைவன் எங்களது அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்ததாக பாஜகவோட தேர்தல் வாக்குறுதி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னான்னு தெரில. 2014 பாஜகவோட தேர்தல் வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பழங்களை ஃபுல்லாக நாங்கள் கையகப்படுத்தி அதை கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களோட அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் தொகை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 15 லட்ச ரூபா தொகை செலுத்த அவர்களால் முடியலை. 15 லட்ச ரூபா தொகை அவங்களால செலுத்தவே முடியலை. ஏன் செலுத்த முடியலை அப்படின்னா, பெரிய கார்ப்பரேட் கைகூலிகளாகவும் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் அந்த பணத்தை கூட நம்மளுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வக்கில்லை. அடுத்ததாக அவங்களோட பாஜகவோட தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன வருஷம் 2014, இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னா 11 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 கோடி பேருக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கணும். ஆனால் 22 கோடி பேருக்கு இங்கே வேலை இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாடை வஞ்சிக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், 2019 அன்பாண்ட பெரியோர்களே ஒரு கைத்தட்ட கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் நம்ம முன்னாடி வந்திருக்காரு. நம்ம தொகுதியோட செல்லப்பிள்ளை கிழக்கு சூரியன். கிட்டத்தட்ட வணிக வரி மற்றும் துறையில் அதிக வருவாயை ஈட்டின ஒரு அமைச்சர் நமது அமைச்சர். கிட்டத்தட்ட 1,13,585 கோடியை இந்த நடப்பு நிதியாண்டில் மட்டும் வருவாய் ஈட்டி தமிழக அரசுக்கு ஒரு போர்க்குரலாக நிற்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சது நம்ம தொகுதிக்கு ரொம்ப பெருமை. அதனால் ஒரு உற்சாகமான கைத்தட்டுங்க. அடுத்து கழக கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட கொள்கை முரசு மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களை வருக 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 என உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது 2019 ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மதுரையில் ஒரு எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினார். அவர் அடிக்கல் நாட்டின வருஷம் 2019. அதே 2019 2021 மே மாதம் தலைவர் பதவி ஏற்கிறாரு. அதே மே மாதத்துலேருந்து 2 மாதம் கழித்து நம்ம மதுரையில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருந்துச்சு. அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு ஒரு டவர் பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த டவர் பில்டிங் 2021 அடிக்கல் நாட்டினாங்க. 2021 அடிக்கல் நாட்டினது நம்ம திராவிட மாடல் அரசு. 2019 எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினது ஒன்றிய அரசு. ஆனால் இந்த 2 அரசாங்கமும் ஜெய்கான்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோடு தான் ஒப்பந்தம் வச்சுருந்தாங்க. அப்படி ஒப்பந்தம் வச்சு அவங்களால இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸில் ஒரு செங்கலை கூட வைக்க முடியல. ஆனால் 2021 அங்கே ஜெய்கான் நிறுவனத்தோடு ஒப்பிட்டு நம்ம ஒரு டவர் பில்டிங் கட்டி இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த கட்டிடம் வந்திருக்குன்னா அதுக்கு திராவிட மாடல் அரசோட சாதனை தான் மிக முக்கியமான சாதனை.
அடுத்ததாக மோடியோட வெளிநாட்டு பயணத்துக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 286 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 286 கோடி ரூபாய் செலவு பண்ண மோடி சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒருவேளை சாப்பாடு தானா? ஏன்னா ஃபுல்லாக டயட்டில் இருப்பானா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும் ஒரு தனிநபருக்கு 256 கோடி ரூபாய் செலவு அப்படின்னா இந்த ஒன்றிய அரசாங்கம் நம்மளை தொடர்ந்து வஞ்சிக்க தான் செய்யுது. எந்த நிதி வந்தால் என்ன, எந்த நிதி போனால் என்ன, கழகத்தை கடந்த 50 ஆண்டுகளாக காத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியும் இனி கழகத்தை 50 ஆண்டு காலம் காக்க வேண்டிய உதயநிதி அண்ணன் இருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.